கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் அருளுரை துளிகள் சார்பாக இந்த காலவேளை உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் உபாகமத்திலிருந்து சில வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சிந்திப்போம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட அவர் பேசுகிற வார்த்தையைத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனத்தை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்தார். 40 வருஷங்கள் அவர்களுக்கு உண்பதற்கு ஆகாரமும் குடிப்பதற்கு தண்ணீரும் கொடுத்து வனாந்திரத்தில் அவர்கள் நேர்த்தியாக அவர் நடத்தி கொண்டு வந்தார். இப்பொழுது அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அங்க வாசிக்கிறோம், 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அங்க கர்த்தர் சொல்லுகிறார், அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல சொல்றார். அவர் கிருபையாக அவர்களை மீட்டு கொண்டார். இந்த ஜனத்தை கர்த்தர் விசேஷமாக தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தின்படி இஸ்ரவேல் ஜனத்தை தனக்கு சொந்தமான ஜனமாக அவர் தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்ட அந்த ஜனத்தை அடிமைத்திலிருந்து மீட்டு கொண்டு வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வர்றார். அங்க வரும்போது அவர் என்ன சொல்றாரு, இங்க வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்துல, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகள் நடந்து அவருடைய வழிகளை நடக்கணும். இது கர்த்தர் அந்த ஜனத்தை கொடுத்து எதிர்பார்க்கிறார். 7ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணுகிறார். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் அப்படிங்கிறத அங்கே அவர் ஞாபகப்படுத்துகிறார். அதுக்கு மேலதான் அவர் சொல்றாரு, கர்த்தருடைய வழிகளில் நட, உன்னை நல்ல தேசத்துல நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் சொல்றாரு. கீழே நான் வாசிக்கும் போது 10ஆம் வசனத்துல, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோத்தரிக்க கடவாய். இப்ப அடிமத்தனத்தின் வீட்டுல இருந்து உன்னை மீட்டுக்கிட்டாரு, உன்னை கிருபையா ரட்சித்திருக்கிறாரு, தம்முடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறாரு, உன்னை மேன்மையா வச்சிருக்கிறாரு. நீ என்ன செய்யணும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். நம்ம இடத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இந்த இஸ்ரவேல் ஜனத்திரத்துல அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் என்று நான் படிக்கிறோம் 11ஆம் வசனத்துல. அதனுடைய பின்பகுதிகளை படிக்கும் போது, நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 2 குறிப்ப 11ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தரை மறக்க கூடாது, அவருடைய வழிகளை விட்டு விலகாமல் இருக்கும்படி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் அதுதான். நம்ம எவ்வளவு வசனங்களை கேட்கிறோம், செய்திகளை கேட்கிறோம், அது நம்முடைய உள்ளத்துல வைத்து வைத்து ஆவியான் நம்மோடு கூட பேசும் பொழுது அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறத தெய்வம் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அதற்கு பின்னதாக நாம் 16ஆவது வசனத்துல வாசிக்கும் போது பின்பகுதியில, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், திரும்ப சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். உன்னை அவர் ரட்சித்தது, அவர் உன்னை மீட்டு கொண்டது, உன்னை விசுவாச வாழ்க்கையில் நடத்தி கொண்டு வர்றது, அவனுடைய போஷித்து காப்பாற்றுகிறது, இதெல்லாம் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருடைய வழிகளில் நடந்து நீ எச்சரிப்போடும் கவனத்தோடும் நடக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை நீ மறக்க கூடாது என்று கர்த்தரை எதிர்பார்க்கிறார். 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. இங்க சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்னன்னா, என்னால் ஆயிற்றுன்னு சொல்லாத. அப்படின்னா உன் வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையில மேட்டிமே வரக்கூடாது, விசுவாச வாழ்க்கையில உன்னை நீ உயர்த்தி கொள்ளக்கூடாது, கர்த்தருடைய கரத்துக்குள் நீ அடங்கி வாழணும். அதை கர்த்தர் எதுவும் இது என்னால ஆச்சுன்னு சொல்லக்கூடாது, இது கர்த்தரால் ஆயிற்று. கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து எச்சரிக்கையாக அவரை மறவாமல் அவருடைய வழியில நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் மையப்படுவதாக.